அந்த 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு திரும்பி வரணுமா, இல்லை உங்களை ஏமாத்தினதாக நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஆளை ஜெயிலுக்கு போகணுமா? இது ரெண்டுத்தில் என்ன வேணும்? அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொல்கிறாரு, ஐயா எனக்கு 10 லட்ச ரூபாய் திரும்பி வரணும். அப்போனா நீங்கள் போக வேண்டியது சிவில் கோர்ட். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். நமக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அந்த உரிமையை பற்றி தெளிவு நமக்கு இருக்கணும், சட்டத்தை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன வேணும் அதுலேயே கன்ஃபியூஷன் அப்படின்னா வில் பி வேஸ்டிங் லாட் ஆஃப் மணி. கோர்ட்டு கேஸுன்னு வரும்பொழுது உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்பாரு வக்கீல். அதே தான் கோர்ட்டும் கேட்கும், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதில் நம்ம கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நிறைய பணம் வேஸ்ட் ஆகும். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கேன், ஒருத்தர் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு ஜென்ரேட்டர் விற்கிறேன்னு சொன்னார். அந்த 10 லட்ச ரூபாய் நான் கொடுத்துட்டேன். ஆனால் அப்புறம் அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கல, அந்த ஜென்ரேட்டையும் கொடுக்கல சார். சரிங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். அப்புறம் என்னாச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அது ஹியரிங்க்கு வந்துச்சு. அந்த ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, இது சிவில் டிஸ்பியூட்டு அப்படின்னு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாருங்கய்யா. இதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் என்ன கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் முதல்ல ஒன்று சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? அந்த 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு திரும்பி வரணுமா, இல்லை உங்களை ஏமாத்தினதாக நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஆளை ஜெயிலுக்கு போகணுமா? இது ரெண்டுத்தில் என்ன வேணும்? அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொல்கிறாரு, ஐயா எனக்கு 10 லட்ச ரூபாய் திரும்பி வரணும். அப்போனா நீங்கள் போக வேண்டியது சிவில் கோர்ட். உங்களை ஏமாத்தினவரை நீங்கள் பனிஷ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும்னு அவருக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னா கிரிமினல் கோர்ட்டுக்கு போங்க. அண்டர் தி இந்தியன் பீனல் கோட் சீட்டிங் இஸ் அ கிரைம். அதற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அவர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, எஃப்ஐஆர் போடுறாரு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த கேஸை நடத்துவார். அவர் ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போவார். ஆனால் உங்களுக்கு பணம் வராது. எனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் கிரிமினல் கேஸ் போடாதீங்க, சிவில் கேஸுக்கு வாங்க. சிவில் கேஸில் போனீங்களான்னா அது ஒரு கேஸாக நம்பர் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் விட்னஸை நீங்கள் கொண்டு வரணும், அவங்க விட்னஸை கொண்டு வரணும், நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஐயா நான் 10 லட்ச ரூபாய் அதை கொடுத்தேன், இதை பாருங்கள், எனக்கு ஜென்ரேட்டர் கொடுக்குறேன்னு சொன்னார், ஐயா இது அக்ரிமெண்ட் இருக்குது பாருங்கள். பல முறை நான் போய் கேட்டேன், அவர் இல்லைன்ட்டார். ஐயா அதை பாருங்கள், என்னுடைய சாட்சிகள் எல்லாம் அதை பாருங்கள் சொல்லிருக்காங்க. இதில் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிவில் ஜட்ஜு இவரை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார், பட் அவருடைய பணத்தை உங்களுக்கு திரும்பி கொடுக்குறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. அந்த டிகிரியை வச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும். அவருக்கு சொத்து இருந்தேன்னா அட்டாச் பண்ணலாம். எதற்காக இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் உண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். சிவில் கேஸ் மூலமாக போனால் உங்களுக்கு என்ன ரெமெடி கிடைக்கும், கிரிமினல் கேஸ் மூலமாக போனால் உங்களுக்கு என்ன ரெமெடி கிடைக்கும்ன்ற புரிதல் உங்களுக்கு தேவை. அதற்காகத்தான் இந்த பதிவுகளை நான் போடுறேன். இந்த பதிவுகளெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெத்த படித்த வழக்கறிஞர்களுக்காக போகிற பதிவுகள் அல்ல, ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரும். தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது உடனே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது பல பேர்களுக்கு போய் சேரும். உங்களை போலேயே நிறைய பேர்களுக்கு இந்த தகவல் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகளெல்லாம் இங்கே போட்டுட்டு வரோம். சட்டம் சம்மந்தப்பட்டோ அல்லது படிப்பு சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு சிறிய ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. சட்டமும் படிப்பும் என்னுடைய 2 கண்களை போன்றவை. அதற்காக தான் இந்த பதிவுகளெல்லாம் நான் போகிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.